வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலான்னா, ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் ரவா, அதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க. மைதா 3/4 கப்பு, அதுக்கப்புறம் அரிசி மாவு 3/4 கப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு, அதில் வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக வந்து பச்சை மிளகா, அப்புறம் வந்து கருவேப்பிலை, மல்லி இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு, அதாவது 4 கப்பு வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன். எந்த கப்பால் அளந்து ஊற்றுறீங்களோ அந்த கப்பால் வந்து 4 கப்பு தண்ணி ஊற்றிட்டு தோசை ஊற்றும் போது அதுக்கப்புறம் இன்னொரு கப்பு ஊற்றி நல்லா கரைச்சி தண்ணியாக ஊற்றணும். அப்போ தான் வந்து ரவா தோசை நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் என் ஸ்டைலில் சொல்கிறேன். தோசை கல் நல்லா ஹீட்டாக இருக்கும்போது வெங்காயம் போட்டுட்டு அது மேலே தோசையை வந்து அப்படியே மேலாப்பில் தெளிச்சு விட்ற மாதிரி ஊற்றினோம்னா ரவா தோசை சூப்பராக ரெடி ஆயிரும். ரவா தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் ஸ்லோவில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.